வணக்கம். இந்த அக்கா பேசுகிறத கேளுங்களேன். நம்மளும் வேலையில்லா இளைஞர்களுக்காக கேள்வி கேட்போமா? ஒரு கேள்வி கேட்டே அதுக்கு பதில் சொல்ல முடியல. அதுக்கு பதிலா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. நாங்க கேள்வி கேட்போம், வேலை இல்லாத இளைஞர்களுக்காக கேள்வி கேட்போம், பெண்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கேள்வி கேட்போம், விவசாயிகளுக்கு முன்னேற்றம் இல்லைன்னு கேள்வி கேட்போம். இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த அக்கா தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படியே குதிச்சிச்சு கடந்து. தமிழக இளைஞர்களுக்கு வேலை போச்சு, இதை பற்றியெல்லாம் எந்த அரசும் கவலைப்படுறதில்ல, எங்களுக்கு வாக்களிங்க, நாங்கள் வந்தோம்னா அப்படியே அறுத்து தள்ளுவோம் அப்படின்னுச்சு. இன்னைக்கு 4 நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இப்போ அந்த அக்கா குதிக்குதான்னு கேட்டால் குதிக்குது. ஜனநாயகன் பாட்டை போட்டுக்கிட்டு குதிக்குது மேடையில். அவன் அங்கே வந்து ஆந்திராவில் வந்து பார்ட்டி வச்சு கொண்டாடுறான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிறுவனம் போகுது அப்படின்னா அந்த நிறுவனம் மட்டும் தான் அதை சுற்றி சார்பு நிலை நிறுவனம்னு ஏகப்பட்டது உருவாகும். இதனால் வேலை வாய்ப்பு, கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இவ்வளவு இருக்குது. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆந்திரா முதலமைச்சர் மகன் வந்து குரல் கொடுக்குறாரு. எதுக்கு? தன்னோட மாநிலம் தொழில்துறை அமைச்சராக இருக்காங்க, மொழிப்பாசம், இனப்பாசம். ஆனால் இந்த அக்காவுக்கும் மொழிப்பாசம், இனப்பாசம்லாம் இருந்ததுனால தான் 4 நிறுவனம் போனதுக்கு எந்த கவலையும் இல்லை. இன்றைக்கி இளைஞர்களுக்கு வேலை போச்சு. ஏன் தமிழ்நாடு இளைஞர்களுக்கு வேலை போச்சு? நான் அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டு இளைஞர்களை தான் தப்பு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கல்வி நிறுவனம் அதிகம். அதனால தான் எல்லாருமே வந்து இங்கே படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ நாளைக்கு நீங்கள் முடிக்கிறவன் எல்லாருமே எங்கே போய் நிற்பிய? வேலைக்கு எங்கே போய் நிற்பிய? வெளிநாடு போவியா? குண்டு போடுறான், விரட்டி விடுறான், வருவேன். அப்போ கூட சொல்ல முடியாது, நீ வெளிநாடு வேலைக்கு போனாலும் எங்கள் அண்ணனுக்காக நான் வரேன்னு வீடியோ போட்டுக்கிட்டு வருவேன். அங்கேயே நீ வந்து ரொம்ப நாள் பிழைக்க முடியாது. சொந்த மாநிலத்தில் இருந்து நீ பிழைக்கிறது மாதிரி வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்தில் போயோ பிழைக்க முடியாது. உங்களுக்கு இங்கே உள்ள தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சாதாரண ஒரு பார்க்கிங்கில் கூட நிப்பாட்ட விட மாட்டாங்க. தமிழ்நாடு வண்டி போனுச்சுன்னா போய் அந்த பார்க்கிங் போன்னு விரட்டி விடுவான். போலீஸ்காரன் பார்த்தா அங்கே வந்து உள்ளே போயிட்டாவே ஒரு கேஸை போடுவான். இவ்வளவு இருக்குது. சாதாரண ஒரு வண்டி போயிட்டு வர்றதுக்கு நீ அங்கே போய் வேலை பார்க்கணும்னு போனீங்கன்னா உன்னையெல்லாம் என்ன பாடுபடுத்துவான். நீ தமிழன்னு கூட வெளில சொல்லாமல் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். தமிழன்னு சொன்னீங்கன்னா அடிப்பான். கர்நாடகாவில் பார்த்தியா, டவுசரை கலட்டி விட்டு அடித்தான் நர் ரோட்டில் வண்டியை நொறுக்கி. மொழிப்பாசம் அவனுக்கு. கேரளாவில் வந்து படிக்க போன பொண்ணுகளை ஃபுல்லாக மானபங்கம் படுத்தி அனுப்புனான். அன்னைக்கே நீங்கள் வாய் திறக்கலை. கேரளாக்காரனுக்கு மொழிப்பாசம். ஆந்திரா டோல்கேட்டில் வச்சு அடித்து அனுப்புனான். என் மாநிலத்துக்கு நீ ஏன் வர்ற அப்படின்னா, தேர்வு எழுத போன மாணவர்களை எல்லாம் மறந்துருப்பிய. அவனுக்கும் மொழிப்பாசம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிற மொழியாளருக்கு ஓட்டு போடுறீங்க. ஓட்டு போட்டு இப்போ வந்து தொழில்துறை அமைச்சராக்கிட்டீங்க. அவங்க மாநிலத்துக்கு 4 நிறுவனம் போச்சு. இவங்க இங்கே வந்து மேடையில் வந்து சந்தோஷமாக பாட்டை போட்டுக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள்லாம் வந்து அவங்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. படித்த இளைஞர்களெல்லாம் சிந்திங்களா? நாளைக்கு நீங்கள் வந்து முடித்தவனுக்கு தாண்டா வேலை இல்லாமல் இருக்கிற. இப்போ நாங்களாம் வந்து படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் தான் அந்த டிரைவர் வேலையை பார்த்துக்கிட்டு தெரியும். வேலை இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து இந்த வேலை பார்ப்போமான்னு கேட்டால் கிடையாது. பிழைச்சணுங்கிறதுக்காக எங்களுக்கு வெளி மாநிலமாக வெளிநாடுக்கோ போகிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் இல்லை, இங்கே இருக்கணும். என் மாநிலம் எப்படி இருக்குதுங்கிறது சுற்றி வர்ற எங்களுக்கு தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஜனநாயகன் பாட்டை போட்டுக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு போய் ஸ்கூலில் போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கேக் வெட்டிக்கிட்டு இருக்கவனுக்கு எப்படா தெரியும்? நாளைக்கு வேலைக்கு போனீங்கன்னா தாண்டா அதோட வருத்தம் தெரியும். சிந்திச்சு வாக்களிங்கடா. இந்த மாதிரி பிறமொழியாளருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா இப்போ தான் நடக்கும். இருக்க நிறுவனம் எல்லாம் இனிமேல் போகிறதுக்கு இந்த 5 வருஷத்தில் பல நிறுவனம் கண்டிப்பாக போகும். அதுவும் ஆந்திராவுக்கு தான் போகும். ஏன்னா இந்த அக்காவுக்கு மொழிப்பாசம், இனப்பாசம் எல்லாமே அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அங்கே இருந்த ஆந்திரா முதலமைச்சரோட மயம் வந்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்குறாங்கன்னா இதுக்கு தான். இது வர்ற தேர்தலையாவது எல்லாருமே சிந்திச்சு வாக்களிங்க. அதுக்கு தமிழனுக்காக வாக்களிங்க. எந்த கட்சியும் பிடிக்கலையா, ஒரு சுயேட்சையாக இருக்க ஒருத்தருக்காவது அவன் தமிழனானு பார்த்தாவது ஓட்டு போடு. அவனாவது ஏன்னு சொந்த வீட்டுக்காரனுக்கு தான் தெரியும் அதோட வருத்தம். வாடகைக்கு வர்றவனுக்கு தெரியாது. நன்றி.